Rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist. And we tearing down this place. Off the liquor that we chase. Casamigos to the face. Baby, I don't need no space. Coming closer for a taste. And I'll show you how I make everything just fade away. Cause she's like sex, drugs, cocaine. Body so insane. Jealous of the clothing that she wears. ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா, நம்மளோட ஷாப் நேமுங்கண்ணா, லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஷாப் நேம்னா அஃபியா பவர் டூல்ஸ், காலேஸ்வரா மில் ரோட், ஆப்போசிட் தாஸ் கேண்டீன், நஞ்சாப்பா ரோட்ல இருக்கும். நம்ம என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்கண்ணா? நம்ம கார்டன் டூல்ஸ் இருக்கா, பவர் டூல்ஸ் இருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம் எல்லாமே இருக்கா, வுட்டிங் இருக்கா, மெட்டலுக்கு இருக்கா, அது எல்லா ஐட்டம் இருக்கு நம்மகிட்ட. ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்றீங்களா? ஆமா, ஹோல்சேலா ரீட்டைலா ரெண்டுமே பண்றேனா. மினிமம் பிரைஸ்ல இருந்து இருக்குங்கண்ணா. 950 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கா. ஓகே, என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க? ஏன்னா ஹைடென்சி, ஓக்சி பவர், டிசிஜே, ஏசிஏ, இந்த மாதிரி ஹேவாக். வாரண்டி எல்லாம் இருக்குங்களா? வாரண்டி இருக்கண்ணா, சர்வீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கண்ணா. ஓகேங்கண்ணா, நம்ம என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பாத்துக்கலாங்களா? பாத்துக்கலாண்ணா. ட்ரில்னா நட்டு போல்ட் கழட்டி பண்ணிக்கலாம்ண்ணா. பெருசு சின்னது எல்லாமே கழட்டி பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி இருக்கு. 2 பேட்டரி வருமா இதா, நல்ல ஹெவி குவாலிட்டி, பவர்ஃபுல், 21 வோல்ட். எத்தனை மணி நேரம் பேக்கப் வருங்க இது? ஒரு பேட்டரி ஒரு 5 மணி நேரம் கண்டினியூ ஓட்டனா ஓட்டும், இல்லன்னா ஒரு நாள் கண்டிப்பா போகும். சர்வீஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? சர்வீஸ் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? சர்வீஸ் எது பிரச்சனை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குங்க, என்னென்ன வரும் இது கூட? என்னென்ன இது போல்ட்டுக்கு இது வருமா, எல்லாமே அது பிட்ஸ் வருமா, காங்கிரீட்டுக்கு அதை நட்டு கழட்டி பண்ணிக்கலாம், போல்ட் அதை ஸ்க்ரூ கழட்டி பண்ணிக்கலாம், எல்லாமே செட் வருமா. ஓகேங்கண்ணா, இதுல 2 பேட்டரி வரும். 2 பேட்டரி வருமா, சார்ஜர் வருமா, கிரீஸ் வருமா, இதெல்லாம் நட்டு கழட்டி பண்ணிக்கல, எல்லாம் செட் வருமா. என்ன பிரைஸ்னா வருதுங்கண்ணா? இது பிரைஸ்னா 5500 ரூபாய் இருக்குண்ணா. 5500 ரூபாய். ஆமா, குவான்டிட்டினா டிஸ்கவுண்ட் இருக்கா. ஓகே, ஆனா இது என்ன மிஷின்னா? ட்ரில் மிஷின் தானே, கோட்லெஸ். ஓகே, பேட்டரி டைப் 12 வோல்ட். இது என்ன வாரண்டி எல்லாம் இருக்குங்களா இதுக்கு? இது பேட்டரி ஐட்டம்க்கு வாரண்டி வராதுண்ணா, குவாலிட்டி இருக்கு, ஹெவி குவாலிட்டி இருக்கா. என்ன பிரைஸ் வருதுங்க? பிரைஸ் வரும்னு பார்த்தோன்னா இது ஒரு 1700 ரூபாய் வருமாண்ணா. இது கூட என்னென்ன வருங்க? இதுக்குள்ள என்ன 2 பேட்டரி வருமா, சார்ஜர் வருமா, இதெல்லாம் ட்ரில் பிட் வருமா, எல்லாமே பாத்துக்கண்ணா. சந்தைக்குள்ள போட்டுனா இதுக்கு இதே வருமா, பிட்ஸ் 1800 ரூபாய்ங்களா? 1800 ரூபாய், 1700 ரூபாய் அந்த மாதிரி வருமாண்ணா. ஓகேங்க, இப்போ இதுக்கு சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்களா? இருக்குண்ணா. இப்போ இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுங்க? ஃபங்க்ஷன் ஆகுனா இப்படி ஓட்டுனா. ஓகேங்க, இதை கழட்டி பண்ணிக்கலாம், இப்படி மறுபடியும் இப்படி போட்டிக்கலாம். ஓகே, எவ்வளவு நேரம் பேட்டரி பேக்கப் வருங்க? ஒரு கண்டிப்பா ஒரு 4 மணி நேரம் பேட்டரி பேக்கப் இருக்க, கண்டினியூ ஓட்டுனா. இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் போயிடும் ஒரு பேட்டரிய. ஓகே, இப்போ பேட்டரி மட்டும் தனியா கிடைக்குங்களா? பேட்டரி நமக்கே கிடைக்கும், எல்லாமே ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும்ண்ணா. இப்போ பேட்டரி மட்டும் தனியா வாங்கினா எத்தனை ரூபா வருங்க? பேட்டரி தனியா வாங்கினா ஒரு 450 சம்திங் வரும், 350 450 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். இதே பார்த்தோன்னா 21 பேட்டரி, இது ஹெவி குவாலிட்டி இருக்கா. 2 பேட்டரி வருமா, சார்ஜர் வருமா, இதெல்லாம் கிட் வருமா, இதெல்லாம் இப்படி போடணும். பாத்தீங்களா, ஓட்டி பார்த்தோன்னா இப்படி போட்டோம். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மிஷினுங்க? ட்ரில்லிங் மிஷினுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ட்ரில் போட்டுக்கு, அதை ஸ்க்ரூ டிரைவருக்கு எல்லாமே மல்டி பர்பஸ் பிட் இருக்கா. ஓகேங்க, இதுல எத்தனை பிட் வருங்கண்ணா? இதுல 4-5 பிட் வருமாண்ணா. இதுக்கு வாரண்டி இருக்குங்களா? ஆனா பேட்டரி எல்லா ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆமா ஆமா. இது என்ன பிரைஸ் வருதுங்கண்ணா? இந்த பிரைஸ் பார்த்தோன்னா 2300 ரூபாய் வருமாண்ணா. இப்போ சார்ஜிங் போட்டா எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகுங்க? சார்ஜிங் போட்டோன்னா ஒரு 4 மணி நேரம் சார்ஜிங்ல போட்டீங்கன்னா ஃபுல் ஆயிரும். ஃபுல் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுங்க. நெக்ஸ்ட்னா இதை அது 12 வோல்ட்டே இருக்கா, ரேட் கம்மியில. இது எவ்வளவுங்க? இது 1350 ரூபாய் வருமா. 1350 ரூபாய் தான். இந்த 2 பேட்டரி வருமா, சார்ஜர் வருமா, எல்லாம் குவாலிட்டி இருக்கா. இப்படி போடணும். இது என்ன பிராண்டுங்க? இது டிசிஜே பிராண்டுண்ணா. இப்படி போட்டிக்கலாம். ரிவர்ஸ் ஃபார்வர்ட், ஸ்லோ ஸ்பீட், ஹேமரிங் இருக்கும். ஓகே, இப்படி பேட்டரி கழட்டி பண்ணி வைக்கலாம், யூஸ் இல்லைண்ணா. இது 1300 ரூபாங்க. 1350 ரூபாய் போட்டுக்கலாம் உனக்கு. ஓகே, நம்ம சேனல் சொல்லலாம் ஏதோ நெகோஷியபிள் இருக்குங்களா? இது பாஸ் பாருங்க, ஸ்க்ரூ டிரைவர் எலக்ட்ரிக் டைப். ஓகேங்க, அது வாரண்டி இருக்கா 6 மந்த். ரேட்டர் பார்த்தோன்னா 2500 ரூபாய் தான். அதுக்கப்புறம் இத கிரைண்டிங் மிஷின் இருக்கா, டிசிஜே வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், நல்ல ஹெவி பவர்ஃபுல், 1500 வாட்ஸ். பார்த்தோன்னா 1500 வாட்ஸ். 6 மந்த் வாரண்டி இருக்கா இதுக்கு. இது 1900 ரூபாய். இது பார்த்தோன்னா இது பாஸ் ட்ரில் மிஷின் இருக்கா, நல்ல ஹெவி குவாலிட்டி. இது 6 மாசம் வாரண்டி வருமா, 2400 ரூபாய் வருமா. இது ட்ரில் மிஷின் 6mm ட்ரில் மிஷின், ஹைடென்சி கம்பெனிய, குவாலிட்டி 6 மந்த் வாரண்டி வருமா. இது 1350 ரூபாய் தான் மட்டும்.
பவர்ஃபுல் இருக்கு நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது 1200 வாட்ஸ் கிரைண்டரு ஆக்சி பவர் 1220 வாட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் குவாலிட்டி ஐட்டம். இதை வாரண்டி வருமா 6 மந்த். பார்த்தோன்னா உனக்கு 1950 ரூபா வருமா. இதே மாதிரி 1200 வாட்ஸ் இத ஹைடென்சி ஐட்டம் நல்ல குவாலிட்டி ஐட்டம். இதை 6 மாசம் வாரண்டி வருமா 2400 ரூபாய்க்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா இது 1100 வாட்ஸ் இதே வாரண்டி வருமா 6 மந்த் 1400 ரூபாய் மட்டும். இதை பார்த்தோன்னா இது 950 ரூபாய் கிரைண்டர் டூல் கிராஃப்ட் 950 ரூபாய் மட்டும். இது வாரண்டி வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு 1150 ரூபாய்க்கு ஸ்க்ரூ டிரைவர் குவாலிட்டி ஐட்டம் அது இருக்கும். கார் வாஷர் இருக்கண்ணா. ஓகேங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா 180 பார் வருமா, ஹை பிரஷர் வருமா. ஓகேங்க. இதெல்லாம் அப்படி கேசிஏ கம்பெனி இருக்கா குவாலிட்டி ஐட்டம். ஓகேங்கண்ணா. பார்த்தோன்னா இது கன்னு இதெல்லாம் கிட்ஸு இதெல்லாம் ஃப்ரீயா வருமா. இதுக்கு சேர்த்து பைப்பு எக்ஸ்டென்ஷன் ராடு வருது. இது 4600 ரூபா வருமாண்ணா. வாரண்டி எல்லாங்கண்ணா 6 மாசம் வாரண்டி வருமாண்ணா. ஓகேங்கண்ணா. சர்வீஸ் எல்லாம் இங்கே அவைலபிளுங்களா எப்படிங்கண்ணா? சர்வீஸ் இங்கே அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்ங்கண்ணா ஹெச்டி கம்பெனி. ஓகேங்கண்ணா. இது ஹை பிரஷர் இருக்கா. இதை பார்த்தோன்னா 3800 ரூபா வருமா. ஓகேங்க. ஆமா இதுக்கெல்லாம் கிட்டு ஃப்ரீ இருக்கு எல்லாமே செட்டு. ஓகேண்ணா. அதே மாதிரி பார்த்தோன்னா மார்பிள் கட்டரு ஸ்டார்டிங் இருக்கு 1350 ரூபாயில. அது 3300 வருமா. அவ்வளோ குவாலிட்டி எப்படி குவாலிட்டினா அந்த மாதிரி ரேட்டு. குவாலிட்டி பார்த்தோன்னா நல்ல ஹெவி குவாலிட்டி ஐட்டம். 4 இன்ச்சு 5 இன்ச்சு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. இதுக்கு வாரண்டி எல்லாங்கண்ணா? இதுக்கு வாரண்டி 6 மாசம் இருக்குண்ணா. ஹைடென்சி கம்பெனி 2400 ரூபா வருமாண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனா இது வைப்ரேட்டர் மிஷின் காங்கிரீட் வைப்ரேட் பண்ணக்கு நீடில் சேர்த்தி வருமா. இதுக்கு நல்ல ஹெவி குவாலிட்டி ஐட்டம். ஓகேங்கண்ணா. இது கூட என்னென்ன வருங்கண்ணா? இதுக்குள்ள 1.5 மீட்டர் நீடில் சேர்த்தி வருமா. ஓகேங்கண்ணா. 2800 ரூபாய் குவாலிட்டி ஐட்டம். வாரண்டி வரும் 6 மாசம். ஓகேங்கண்ணா. அது மாதிரி பாத்தீங்கன்னா 26 மிஷின் ஹெவி குவாலிட்டி ஐட்டம். இது பார்த்தோன்னா 3500 ரூபா வருமா. ஆனா ஸ்டார்டிங் 2300 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு. இந்த வேற கம்பெனி இந்த கம்பெனி ஹெவில இருக்கு. அதனால இல்ல கிட்டு வருமா. இதுக்கு சேர்த்து கிட்டு வருமா எல்லாமே. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வேக்கம் ப்ளோவர் எல்லாமே ரெண்டுமே சேர்த்து இருக்கா. எக்ஸஸ்பிள் இருக்கு. இதுக்குள்ள நல்ல குவாலிட்டி ஐட்டம் இருக்கா. இதை பார்த்தோன்னா 2500 ரூபா வருமா. எதுக்கு யூஸ் பண்றதுங்க? சோஃபாக்கு அதை வண்டிக்கு காருக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஹெவி குவாலிட்டி ஐட்டம் எல்லாம் கிட்ட வருமா செட்டு. அதே மாதிரி பார்த்தோன்னா இது ஆட்டுக்கான்னு இது ஸ்டிக்கர் எடுத்துக்க ஆட்டுக்கான் இருக்கா. இதை பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டி ஐட்டம் 1050 ரூபா. 6 மாசம் வாரண்டி வருமா. பெயிண்ட் மிக்ஸ் பண்ணக்கு மிஷின் நல்ல குவாலிட்டி ஐட்டம். இது ராடு சேர்த்தி வருமா உனக்கு. நல்ல குவாலிட்டி ஐட்டம் 2800 ரூபாய் வருமா குவாலிட்டி ஐட்டம். அதே மாதிரி பார்த்தோன்னா இது ஐட்டன்சிக்கு 11 பிரேக்கர் 11 kg குவாலிட்டி ஐட்டம் 13,500 ரூபா வருமா குவாலிட்டி ஐட்டம். விட்டு ஒரு ஃப்ரீ வருமா. இந்த கிரீஸ் ஃப்ரீ வருமா. எல்லாமே நல்ல குவாலிட்டி ஐட்டம். ட்ரிமர் பிட் எல்லாம் கிட்ட வருமா செட்டு. அப்படி குவாலிட்டி ஐட்டம். எவ்வளவு வருதுங்கண்ணா? இது 400 வருமா. இதே மாதிரி பார்த்தோன்னா சான்ஸோக்கு ஃபைலு இது பார்த்தோன்னா ஒரு பீஸ் 60 ரூபா வருமா. இது ஹேண்டில் 26 கிவ் 10 இந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் வருமா. இதை பார்த்தோன்னா பிரெட் டிசிடி பிளேட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இது வயர் ப்ரஷ் இருக்கா. அது கிளீன் பண்ணிக்கு. அதே மாதிரி உடன்ஸ் ஹோல்ஸ் போட்டிருக்கு. இது ஹோல்ஸ் எல்லா சைஸ்ல இருக்கும். ட்ரில் பிட் இல்லைங்களா? உடன் ஸ்டில் பிட் இருக்கு. எல்லா சைஸ் பிளேட்டை பார்த்தோன்னா எல்லா சைஸ்ல பிளேட் இருக்கும். என்ன ஸ்டார்டிங் 80 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்டிங் இருக்கும். மெட்டல்ஸ்ல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் உட்டு பிட்டு எல்லா சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா 7 kg 5 kg இது ஹேண்டில் இது 11 இந்த மாதிரி ஹேண்டில் எல்லாமே இருக்கும். கல்ல பாலிஷ் பண்ணிட்டு பேட் இருக்கா. ஓகே. ஸ்டோன் வந்து பாலிஷ் பண்றது. ஸ்டோன் பாலிஷ் பண்ணிட்டு 0 to 6 வரை எல்லா சைஸ்ல இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 58 ரூபா வருமா. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தோன்னா இது உட்டு பாலிஷ் பண்ணிட்டு அது பேட் இருக்கும். ஓகே. இது உட்டு பாலிஷ் பண்றது. ஆமா. அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லா சீசல் எல்லா சைஸ்ல இருக்கும். ஓகே. எல்லா சைஸ் இருக்க பார்த்தோன்னா 11 இதை பார்த்தோன்னா இது ஏசி ஹோல்ஸ் பிட்டுக்கே வருமா. ஏசி ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு HDS பிட்டு. அதே மாதிரி பார்த்தா 16 kg பிட்டு சீசல் பிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தோன்னா 26 பிட்டு இருக்கா. அதே மாதிரி அது மெட்டல்ல ஹோல்ஸ் போட்டுனா. அதே மாதிரி பார்த்தோன்னா இது காங்கிரீட்ல வால்ஸ்ல எல்லாமே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பிட்டு கிரனைட்ல ஸ்டோன்ல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்லா கோர் பிட்டு எல்லா சைஸ்ல இருக்கும். இது எவ்வளவு வருதுன்னா? எல்லா சைஸ் ஸ்டார்டிங் 120 ரூபா இருக்கண்ணா. ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா இது செயின் இருக்கும். ஹெவி குவாலிட்டி ஐட்டம் செயின் ஸ்டார்டிங் 550 ரூபா. இது 250 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கா. 550 ரூபாய் இருக்கா. உட்டுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கு டேங்குக்கு எல்லாமே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதா அதே மாதிரி பார்த்தோன்னா இது கிரனைட்டுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்லா சைஸும் இருக்கும். அதே மாதிரி எல்லாம் செட்டு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதில் பிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் பிட்டு
ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு, செல்ஃப் ஸ்க்ரூக்கு பிட்டு, மேக்னெட்டிக் எல்லாமே இருக்கும். இதே கார் வாஷர் இருக்குண்ணா. 480 பார் ஹெவி குவாலிட்டி ஐட்டம். ஓகேங்கண்ணா. 180 பார் இருக்கு பாருங்க. 100% காப்பர் குவாலிட்டி இருக்கு. இது 6 மந்த் வாரண்டி வருமா. குவாலிட்டி 6500 மட்டும். ஓகே. மோட்டர்லாம்னா மோட்டர் இதுக்கு 2 HP மோட்டர் இருக்குண்ணா. ஓகேங்க. குவாலிட்டி பிராண்ட் ஐட்டம். வீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? வீல்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கிட் இருக்கு. இதுக்கு செட் இருக்கு. கிட் வருமா. இது கமர்ஷியல் யூஸ்க்கு. ஆமா. இது எவ்வளவுண்ணா வருது? இது வருமாண்ணா 6500 மட்டும் வருமாண்ணா. குவாலிட்டி ஐட்டம். இதை பார்த்தோன்னா கோர் கட்டரு 250 mm, 200 mm, 120 mm எல்லா சைஸ்ல இருக்க கோர் கட்டரு. ஓகேங்க. இது ட்ரில் போடுறதுங்களா இல்ல எப்படி? கோர் பிட், கோர் ஹோல்ஸ் போட்டுக்க, கேரனைட்ல அது வால்ஸ்ல எல்லாமே ஹோல்ஸ் போட்டுக்கல. ஹெவி குவாலிட்டி ஐட்டம். இது எவ்வளவு வருதுங்கண்ணா? 19000 வருமா. குவாலிட்டி ஐட்டம். கம்மி ரேட்ல இருக்குன்னா அதுவும் இருக்கு. பார்த்தோன்னா இத பாருங்க, வெல்டிங் மிஷின் இருக்கு நம்மகிட்ட. இல்ல 200, 250 எல்லா சைஸ்ல இருக்கு. அதை பார்த்தோன்னா வேக்கம் கிளீனர், கார் வாஷர், கட்டோ மிஷின் இருக்கு. எல்லா சைஸ்ல வேக்கம் கிளீனர் இருக்கு. அது ஸ்டோன் கிரனைட் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஹோல்ஸோ பிட் இருக்கு. அது ஏசி ஹோல்ஸோ பிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கல. அதே மாதிரி குவாலிட்டி ஐட்டம். அதே மாதிரி பார்த்தோன்னா இது 26 மிஷின், பாஸ் கம்பெனி மார்பிள் கட்டரு. அதே மாதிரி கிரைண்டரு, ஆட்டுக்கானு, ஸ்டிக்கர் எடுத்துக்கு எல்லாமே 26 ஜிக்ஸா மிஷின் எல்லாமே இருக்கு. அது ப்ளோவர் மிஷின் எல்லாமே சைஸ் இருக்கு. எல்லா சைஸ் ஹேமர் மிஷின் எல்லா சைஸ்ல இருக்கா. அது மாதிரி பார்த்தோன்னா இது சேன்சோ மிஷின் எல்லா சைஸ்ல இருக்கும். அது மாதிரி பார்த்தோன்னா பிளேட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். பிளேட் ஐட்டம் என்ன டேப் இருக்கு. அது பிட் இருக்கு. எல்லாமே இருக்கும். இதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாம் 5 kg 7 kg எல்லா மிஷின் இருக்கும். எல்லா சைஸ்ல வருமா. அதே மாதிரி பார்த்தோன்னா பிட்ஸ்ல எல்லாமே இருக்கு. அது எக்ஸசரிஸ் நிறைய இருக்கும். பிட்ஸ், அது லேபல், ஸ்டாண்ட் மிக்ஸ் பண்ணிக்க, அது பைப் கட் பண்ணிக்க, பைப் கட்டுரு, வயருக்கு வயர் கட்டுரு. இது மாதிரி பார்த்தோன்னா அது ஸ்ப்ரே கன் இருக்கும். ஸ்ப்ரே பண்றதுக்கு இது மார்பிள் கட்டுற எல்லா சைஸ்ல இருக்கும். ட்ரில் மிஷின் எல்லா சைஸ்ல இருக்கும். ஜிக்ஸா மிஷின் இருக்கு. ஸ்டாண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐடென்சி கம்பெனிக்கு. அது பிளானர் இருக்கா. எல்லா சைஸ்ல ப்ளோவர் இருக்கா. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பிட்ஸ் ஐட்டம் இருக்கா. வுடன் பிட்ஸ் எல்லாமே இருக்கா. ஹேங்கர்ஸ் பிட்டு, உடன் பிட்டு, பாலிஷ் பிட்டு எல்லாமே இருக்கும். ட்ரில் மிஷின் எல்லா சைஸ்ல இருக்கும். ஹேண்ட் மிக்சர் இருக்கும். பாத்தீங்கன்னா கோட்லெஸ் கிரைண்டர் மிஷின் இருக்கும். அதே மாதிரி 2620 கிரைண்டர் மிஷின், அது 1000 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு. எல்லாமே எல்லா குவாலிட்டி ஐட்டம், கம்மி குவாலிட்டி ஐட்டம் எல்லா சைஸ்ல இருக்கும். வெல்டிங் மிஷின் பெருசா சின்னது எல்லாமே இருக்கா. இது பாலிஷ் பண்ணிட்டு எல்லாமே இத மெட்டல் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தோன்னா இது கோர் பிட்டு எல்லா சைஸ்ல இருக்கா. பெருசு சின்னது எல்லா சைஸ்ல வருமா கோர் பிட்டு. பாத்தீங்க எல்லாமே சின்னது பெருசு. அது 300 mm வருமா எல்லாமே. அதே மாதிரி பார்த்தோன்னா கேபிள் வேற எல்லா சைஸ்ல இருக்கா. கேபிள் வேற பிளெக்சிபிள் நல்ல குவாலிட்டி இருக்கு எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்க எல்லா ஸ்பேர்ஸ் நமக்கு ஆர்மிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்கா. கட்டோ மிஷின், ட்ரில் மிஷின், கிரைண்டிங் மிஷின், எல்லா சுவிட்ச், ஹோல்டரு, கியர், இது மாதிரி பாத்தீங்கன்னா கிரீஸ், கியர் பாக்ஸ், அந்த மாதிரி அது PS65 ஆயில், கியர் ஐட்டம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்பன் பிரஷ் எல்லாமே இருக்கா. எல்லா கியர் பாக்ஸ், கார்பன் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இருக்கா. சுவிட்ச் ஐட்டம் எல்லாமே இருக்கா. பாலிஷிங், கிரைண்டிங் வீல் எல்லாமே இருக்கா. அதே எல்லா ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஹோல்சேல், ரீட்டைல் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஆர்மேச்சர் ஐட்டம், DC ஆர்மேச்சர் இருக்கு. எல்லாமே எல்லாம் 26, 20, 13 mm, 10 mm, சான்சோ, ப்ளோவர், 13 mm ட்ரில், குவாலிட்டி கம்மியா குவாலிட்டி ஜாஸ்தியா. அது ஸ்க்ரூ டிரைவர். அதே மாதிரி கோட்லெஸ் ஹெவி குவாலிட்டி ட்ரில் மிஷின், கோட்லெட் ட்ரில் மிஷின், 8 inch கட்டோ மிஷின் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே இதை பாத்தீங்க எல்லா மிஷின் இருக்கா. எல்லா ஸ்பேர்ஸ் இருக்கா. கார்பன் பிரஷ் எல்லாமே இருக்கா. ரூட்டர் மிஷின் இருக்கா. பேண்ட் மிஷின் இருக்கா. டிரைவர் சென்டர் இருக்கா. பேண்ட் மிக்சர் இருக்கா. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசரிஸ் எல்லாமே இருக்கா. ஓகேண்ணா.